ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஷைனி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நாங்கள் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இதுக்கு தேவையான திங்ஸ் என்னென்னு பார்த்துட்டு வந்துடுவோம். இதுக்கு நான் 10 முட்டை எடுத்திருக்கேன். முட்டையில் மஞ்சக்கருவும் வெள்ளைக்கருவும் நான் வேறு வேறையாக எடுத்து வச்சுருக்கேன். மற்றது 1/2 கிலோ சீனி, 1/2 கிலோ கோதுமை, பட்டர் எடுத்திருக்கேன். அதுவும் 1/2 கிலோ பட்டர் எடுத்திருக்கேன். மற்றது சோடா எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் முட்டை மஞ்சக்கருவை நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் காட்டுற இந்த பதத்துக்கே நல்லா பீட் பண்ணி எடுங்க. எவ்வளோத்துக்கு நீங்கள் பீட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு தான் கேக் நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் இதை பீட் பண்ணி எடுக்கணும். அதுக்கு பிறகு மஞ்சக்கருவையும் நான் வேறையாக பீட் பண்ணி எடுக்கேன். மஞ்சக்கரு கன்னத்துக்கு பீட் பண்ண தேவையில்ல, ஒரு 3 மினிட்ஸுக்கு அப்படி பீட் பண்ணால் ஓகே. அதுக்கு பிறகு அந்த பீட் பண்ண மஞ்சக்கருவோடு நான் இந்த பட்டரை சேர்க்குறேன். அதையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கொள்வோம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணியாச்சு. இதுக்கு பிறகு நான் சுகர் சேர்க்க போகிறேன். சரியா 1/2 கிலோ சுகர் எடுங்க. ஸ்வீட் கணக்கு தேவையில்லாதாக்கள் நீங்கள் சுகரை குறைச்சி கொள்ளலாம். ஓகே, நல்லா பீட் பண்ண பிறகு வெள்ளைக்கருவை நாங்கள் வேறையாக பீட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதை நான் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் இதோட சேர்க்க போகிறேன். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணி எடுக்க போகிறேன். ஓகே, இந்த ஸ்டேஜுக்கு இதை நல்லா நான் பீட் பண்ணி எடுத்துட்டேன். அதுக்கு பிறகு நான் ஒரு பெரிய பாத்திரத்தில் நான் இதை மாற்ற போகிறேன். ஓகே, இதுக்கு பிறகு நான் எடுத்து வச்சிருந்த கோதுமை மாவையும் கொக்கோ பவுடரையும் நான் ஒன்றா சேர்த்து அரைச்செடுக்க போகிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா அரைச்செடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்செடுக்கணும். நான் இதில் கோதுமை 450 கிராம் கோதுமை எடுத்திருக்கேன். 50 கிராம் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன்.
அதுக்கு பிறகு பேக்கிங் சோடா, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நான் நல்லா இதை மிக்ஸ் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பெச்சுலாவில் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். ஸ்பெச்சுலா இல்லாட்டி ஏதாவது ஒரு விஸ்க் இருந்தால் கூட நீங்கள் இதை ஃபஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணணும். இல்லாட்டி இது நீங்கள் பீட் பண்ணக்குள்ளே மா எல்லாம் பறக்க பார்க்கும். ஸோ நீங்கள் ஒரு ஸ்பெச்சுலா வச்சு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். மிக்ஸ் பண்ணி எடுத்த பிறகு தான் நாங்கள் பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எனக்கு கொக்கோ பவுடர் கொஞ்சம் காணாது. ஸோ நான் இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பீட் பண்ணி எடுப்போம். நான் ஒரு பேக்கிங் பேப்பர்லாம் போட்டு ஒரு ட்ரே ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த ட்ரேயில் வந்து நான் இந்த கேக் மிக்சரை வந்து நான் அதில் சேர்க்குறேன். சேர்த்துட்டு ஒரு ஸ்பெச்சுலாவால் இதை வந்து நல்லா நான் பரப்பி விடுறேன். அதுக்கு பிறகு 5 மினிட்ஸ் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 180 டிகிரியில் 40 மினிட்ஸுக்கு பேக் பண்ணி எடுத்தால் ஒரு சூப்பரான ஒரு சாக்லேட் கேக் ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா நீங்களும் மறக்காமல் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதோடு மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை டாட்டா, பாய் பாய், see you.